நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பா நிகழ்ச்சி யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் திரைப்படத்தின் விமர்சனம். அறிமுக இயக்குனர் பாலராஜ் எழுதி இயக்கி கதை நாயகனாக நடித்திருப்பதோடு பிஆர் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரித்திருக்கும் படம் யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன். வித்தியாசமான தலைப்போடு சமுதாயத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கும் கமர்ஷியல் திரைப்படமாக உருவாகியுள்ள இப்படம் வரும் மார்ச் 6 திரையரங்கில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சிறப்பு காட்சி சமீபத்தில் நடைபெற்றது. பங்கேற்று படம் பார்த்த பத்திரிகையாளர் படத்தை வெகுவாக பாராட்டியுள்ளனர். குறிப்பாக சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை சொல்லியிருப்பதோடு அது ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையில் கமர்ஷியலாக கையாண்ட விதம் படத்தை ரசிக்க வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் பாராட்டை தொடர்ந்து உற்சாகமடைந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் கதையின் நாயகனாக பாலராஜ் படம் குறித்து கூறுகையில், சினிமா மீது எனக்கு ஆர்வம் உண்டு. அதற்காக நான் திரைப்பட பயிற்சி வகுப்பில் இணைந்து நடிப்பு, இயக்கம் போன்றவற்றை கற்று தேர்ந்தேன். சில குறும்படங்களை இயக்கி தயாரித்திருக்கிறேன். தற்போது என் முதல் திரைப்படத்தை இயக்கி நடித்திருப்பதோடு நானே சொந்தமாக தயாரிக்கவும் செய்திருக்கிறேன். யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் தலைப்பு நீளமாக இருந்தாலும் ரசிகர்களை கவர்ந்து வைத்திருப்பதால் தான் இந்த தலைப்பு வைத்தேன். தற்போது தலைப்பு மக்களிடம் பிரபலமாக இருப்பதோடு படத்தை பார்த்து பத்திரிகையாளர்கள் பாராட்டியதும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படத்தின் கதை தற்போதைய காலகட்டத்தில் பல இல்லங்களில் நடக்கிறது. எனவே இது சமூகத்திற்கு மக்களுக்கு தேவையான ஒரு படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக மதுவுக்கு அடிமையாகும் ஆண்களினால் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த படத்தில் சொல்லியிருப்பதோடு ஆண் மூலம் பல குடும்பங்களில் எத்தகைய குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அதேபோல் கணவனின் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் பெண்களினாலும் குடும்பம் எப்படி சேர்ந்து போகுது என்பதையும் சொல்லியிருக்கிறேன். அழகான ஒரு குடும்பம் அமைதியின்றி போக அந்த ஒரு குடும்பத்தினரே எப்படி காரணமாகிறார்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருப்பதோடு முழுக்க கமர்ஷியல் பாணியில் சொல்லியிருக்கிறோம். நிச்சயம் இந்த படம் மக்களை யோசிக்க வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று தெரிவித்தார். பாலராஜ் நாயகன் நடித்திருக்கும் படத்தில் காயத்ரி, ரேமா, ஸ்வேதா ஸ்ரீ கதாநாயகிகளாக நடித்திருக்கிறார்கள். இவருடன் ரவி, மரியா, அம்பானி சங்கர், பசங்க சிவகுமார் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார்கள். உதயன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் படத்திற்கு விஜய் பிரபு இசையமைத்திருக்கிறார். கே. சங்கர் படத்தொகுப்பு செய்ய சந்துரு நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளார். ஜாக்கி ஜான்சன் சண்டை காட்சிகளை வடிவமைத்துள்ளார். காதல், காமெடி மற்றும் காமம் உள்ளிட்ட அனைத்து விதமான கமர்ஷியல் அம்சங்களோடு மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லும் திரைப்படமாக உருவாகியுள்ள யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் வரும் மார்ச் 6 திரையரங்கில் வெளியாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.